பார்க்கின்சன் அப்படின்றது வந்து ஒரு விதமான தேய்மான நோய். அதாவது இதில உங்ககிட்ட ஒரு 100 நரம்புகள் இருக்கு. அந்த நரம்புகள் வந்து ஒரு விஷயத்த செய்யுது. இத நம்ம எப்படி உவமையா எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்க உடம்ப ஒரு காரா நெனச்சுக்கோங்க. அந்த காருக்கு வந்து 4 சக்கரம், உங்க உடம்புல ஒரு 2 கை, 2 கால் இருக்கு. ஸோ நீங்க போறீங்க. இந்த உடம்ப இயக்கறதுக்கு நம்ம கார்ல என்ன வேணும்? டீசல் வேணும். உங்க உடம்புல ரத்தம் இருக்கு. இந்த உடம்ப ஸ்டார்ட் பண்ணி செயல்படுத்துறதுக்கு என்ன வேணும்? இன்ஜின் வேணும். உங்க உடம்புல மூளை இருக்கு. ஸோ இதுவும் ஓகே. ஆனா, உங்களுடைய இந்த பயணத்த ஸ்மூத்தா செயல்படுத்தணும்னா, அதுக்கு ஒரு பிரேக்கும், கிளட்சும் வேணும். இந்த பிரேக்கும், கிளட்சும் செய்யறது ஒரு சில நரம்புகள் மூளையுடைய ஆழ் பகுதியில இருக்கு. இந்த நரம்புகள் தான் செயலிழக்குது. ஸோ, இந்த பிரேக்கும், கிளட்சும் விழ வேண்டிய நேரத்தில விழாம, விழக்கூடாத நேரத்தில விழுந்துரும். அத பர்ட்டிகுலரா சொல்லப்போனா, இப்ப நான் இப்படி பேசுறேன், என் கைய இப்படி நிறுத்தணும்னு நெனைக்கிறேன்னா, என் பிரேக்கு இப்படி திருப்புற தசையும், இப்படி திருப்புற தசையும் இங்க நிக்க வைக்கணும். அப்படி நிக்க வைக்கலன்னா, என் கை நடுக்கத்துக்கு கொண்டு போயிரும். ஸோ, இங்க வந்து இந்த பிரேக்கு விழல. அதே நான் கைய வீசி நடக்கணும்னா, என் பிரேக்க எடுக்கணும். ஸோ, அந்த நேரத்தில இங்க பிரேக் விழுந்துருச்சுன்னா, ஒரு கை என்னால வீச முடியாது. ஒரு கை மட்டும் வீசும். அங்க தேவையில்லாத இடத்துல விழுந்து, இந்த குழப்பத்தினால தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஸோ, இந்த நரம்பியல் தேய்மானம் ஆனது ஆரம்ப காலத்திலேருந்து சிறுக, சிறுக, சிறுக கொஞ்சம் கொஞ்சமா நரம்புகள பாதிச்சுக்கிட்டே வருது. ஒரு பார்க்கின்சனா பாதிக்கப்பட்டவர் வந்து ஆரம்பத்திலேயே வந்து 30% நரம்புகள் இழந்த பிறகு தான் டாக்டர பார்க்க வராருன்றது நெறைய இடத்துல ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு.